ஹாய் ஹலோ வெல்கம் டு முத்துஸ் கிச்சன். ரொம்ப ஈஸியான பொரியல். இதுக்கு நான் வாழைக்காவை எடுத்து தோல் சீவி அதை அரிசி வடித்த தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். இருக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஸ்லைஸ் பண்ண தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர்ட் ஃபார்மில் வேணும். இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாழைக்காய் வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். வாழைக்காவை இந்த மாதிரி சிப்ஸ் போடுற கட்டையில் துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேருங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு செவந்தோடனே கருவேப்பிலை சேருங்க. வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். துருவின வாழைக்காவை சேருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணட்டும். நல்லா வெந்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்க்கணும். 5 மினிட்ஸ் வாழைக்காய் நல்லா தேங்காய் துருவலோடு மிக்ஸ் ஆனால் போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.